ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்ப பார்த்த ஃபார்முலாவுக்கு இது ஃபார்முலா வச்சு போட வேண்டிய கணக்கு. ஒரு எண்ணின் மதிப்பை, அந்த எண் தான் ஏன்னு வச்சுக்கிறோம், இதோட மதிப்பை 25% குறைச்சா 120 கிடைக்குது. நாம பார்த்த ஃபார்முலா இங்க வந்து மதிப்பை குறைக்கிறாங்க, அப்ப அது வந்து டிக்ரீஸ். என்ன பார்த்தோம்னா 1 மைனஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு ஏ. ஸோ ஏன்றது தான் அந்த எண். அந்த எண் என்னன்னு நமக்கு தெரியாது, அதான் வந்து ஏ. 25% குறைக்கிறாங்க, எக்ஸ் தான் வந்து 25 பை 100 1. இதை அப்படியே அப்ளை பண்ணி போடலாம். குறைந்த அளவு டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 25 பை 100 இன்ட்டு ஏ வந்து தெரியாது நமக்கு. இது என்னவா கிடைக்குது நமக்கு? 25% குறைத்தால் என்ன கிடைக்குது? 120. அதான் வந்து குறைந்த அளவு. 120 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எண் தான் கேட்குறாங்க. அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை நம்ம கணக்காக எழுதிட்டோம். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டுத்துக்கும் மேட்சியமாக எடுக்கிறோம். 100 100 பெருக்கல் 1 100 மைனஸ் 25 இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 120. 100 மைனஸ் 25 75 இன்ட்டு ஏ 120. இங்கே வகுத்தலில் இருக்க 100 இந்த பக்கம் வந்து பெருக்கலுக்கு வரும். அப்போ இந்த 2 பூஜ்ஜியம் கூட வந்துடும், 12,000. அப்போது ஏ ஈக்குவல் டு இந்த பக்கம் 12,000 அப்படியே இருக்கும். இங்கே பெருக்கல்ல இருக்க 75 இங்கே என்னவாயிடும்? வகுத்தல் ஆகிடும். இப்போது ஏ ஈக்குவல் டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். இதில் வந்து 3 25 இருக்குது, இதில் வந்து 4 25 இருக்குது, மீதி 20 200 8 25 200 0. இதை மீண்டும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 3 3 16 3 48 0. இப்போ ஏ ஈக்குவல் டு 160. அந்த எண் 160. இந்த கணக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள்